உறுதியான அடித்தளத்தை உருவாக்குதல் அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் ஷாஜகான்பூரில் நடைபெற்ற லாலாஜி மகராஜனுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தின் 2வது பேட்சில் வழங்கிய இந்த அருள் செய்தியை நம்ம தொடர்ந்து படிச்சிட்டு இருக்கோம். நேற்றுக்கு படிக்கும் பொழுது நம்ம முக்கியமா பேசின விஷயம், இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரை பத்தி 2 கேஸ் ஸ்டடி சொன்னாரு. ஒண்ணு பிளவுற்ற இதயம் அப்படிங்கிற தலைப்புல அவர் வழங்கிய மெசேஜ்ல வந்த ஒரு வயதான முதியவர், அவரிடம் ஒரு பேராசைகளுக்கு நடுவுல போராட்டம் இருந்ததுனால அவருடைய இதயம் பிளவுற்று இருந்தது. அதனால அவரால் கமிட்மெண்ட்டோட அர்ப்பணிப்போட ஒரு விஷயத்த செய்ய முடியல, அதனால பயிற்சி செய்ய முடியலன்னு அவரு சொன்னாரு. அடுத்து வந்த ஒரு 2வது கேஸ் ஸ்டடியில ஒரு இளம்பெண், தனக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தும் தனக்கு எல்லா திட்டமிடுதல்களும் எல்லாமே தெரிந்திருந்தும் கூட தன்னால் அந்த பயிற்சியில முழு மனதோட ஈடுபட முடியல அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. இப்போ முதல் விஷயத்துக்கு அர்ப்பணிப்பு அப்படிங்கிற விஷயத்தையும், 2வதா அந்த பெண்ணுக்கு அவங்கள்ட்ட அந்த சுடர் இல்லை, அதாவது உள்ளுக்குள்ளார ஆற்றல் இருந்தது, ஆனால் அந்த தணல் இல்லை, அதை தூண்டி விடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த ஆஜி சொல்லிட்டு 3வது கேஸ் ஸ்டடிக்கு வர்றாரு. இதுல இருக்கக்கூடிய ஒரு அபியாசி, அவங்க பிளவுற்ற இதயத்தில் இருப்பது போல பேராசைக்கும் ஆம்பிஷன், அவங்களுடைய ஒரு லட்சியத்துக்கும் நடுப்புற ஒரு போராட்டம் அப்படிங்கிறது கிடையாது அவங்களுக்கு. அவங்க மிக தெளிவான முடிவு எடுத்திருந்தாங்க. 2வது அவங்களுக்கு சோம்பல் கிடையாது, அவங்கள்ட்ட அந்த தணல் இருந்தது, அவங்களால மிகச்சரியாக பயிற்சி செய்ய முடிந்தது, லட்சியத்தை நோக்கி முன்னேறவும் முடிந்தது. ஆனால் அவங்க ஒரு காலகட்டத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் அடைந்திருக்கிற முன்னேற்றம் உண்மையா பொய்யா, இல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கிறதா சொல்லி நானே என்னை ஏமாத்திக்கிறேனா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேஸ் ஸ்டடியை சொல்லும் பொழுதுதான் ராஜி சொல்றாரு, மற்றதெல்லாம் விட இது ரொம்ப மோசமான விஷயம். இங்க இவங்கள்ட்ட அதுக்குரிய அந்த ஒரு முனைப்பு இருந்தும், ஒரு தணல் உள்ளுக்குள்ளார இருந்தும், பயிற்சி செய்தும், அனுபவங்களை அடைந்தும் கூட கடைசியாக தன்னைத்தானே நம்பாத சுய சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார அவங்க மாற்றாங்க. இந்த சுய சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு பாய்சன் மாதிரி. அது நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிற மிக சூட்சுமமான ஒரு விஷயம் அப்படின்னு தாஜி சொல்றாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம், இப்ப தொடர்றோம். நாம் ஏற்கனவே விவாதித்தவற்றின் அடிப்படையில் இருந்து அந்த அபியாசியினுடைய நிலையை கூர்ந்து கவனியுங்கள். அவளது இதயம் பிளவுபடவில்லை. அவள் விவேகத்துடன் தேர்ந்தெடுத்திருந்தால் தீவிர முனைப்பு எனும் அவளுடைய உள்ளார்ந்த நெருப்பும் எரிந்து கொண்டிருந்தது. அவள் தினமும் காலையில் பயிற்சி செய்து வந்தாள். மேலும் பிளவுற்ற இதயம் என்ற அருள் செய்தியில் வரும் 50 வயது நிரம்பிய அந்த நபரை போல ஆசைக்கும் பேராசைக்கும் இடையே அவள் சிக்கிக் கொள்ளவும் இல்லை. நோக்கத்தை விழித்தழச் செய்தல் என்ற அருட்செய்தியில் அகத்தோண்டுதல் மறைந்து போனதாக கூறிய இளம்பெண்ணை போன்றும் இல்லை. அவளிடம் ஒழுக்கமும் நோக்கமும் இருந்தன. அவளது பயிற்சியும் அவளுக்கு நேர்மறையான பலன்களை அளித்தன. இருப்பினும் அவள் முடக்கப்பட்டிருந்தாள். ஏனெனில் அவளுடைய மனதில் சந்தேகம் ஊடுருவி இருந்தது. அதுவே அவளது தேக்க நிலைக்கு காரணமாக அமைந்தது. அவளுடைய தேக்க நிலைக்கு காரணம் ஒழுக்கமோ அல்லது பேரார்வமோ இல்லாததனால் அல்ல, மாறாக ஒரு சூட்சுமமான, அமைதியான மற்றும் நிலைகுலைய செய்யும் சந்தேகத்தினால், சுய சந்தேகத்தினால்தான். அதை அழகா ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது ரொம்ப நல்லா இருக்காண்டியே, she stood paralyzedங்கிற அந்த பேரலைஸ் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப அந்த இடத்துக்கு ஒரு பொருத்தமான வார்த்தை. எல்லாமே இருக்கு, ஆனா செயலற்று போகுது. நம்ம கை கால்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நம்ம நினைச்ச மாதிரி அது செயல்படலை அப்படின்னா முடங்கி போச்சு அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஸோ எவ்ரிதிங் இஸ் தேர், ஆனால் ஏதோ ஒரு கட்டளையை அது பெறாததுனால செயல்படாம இருக்குது. அந்த மாதிரி அவங்களுடைய பயிற்சி பேரலைஸ் ஆயிருக்கு. பிகாஸ் டவுட் ஹேட் கிரப்ட் இன்.
her stagnation did not come from lack of discipline or aspiration. அவங்கள்ட்ட டிசிப்ளின் இல்லாதனாலேயோ அவங்களுக்கு ஆஸ்பிரேஷன் இல்லாதனாலேயோ இந்த ஸ்டேக்னேஷன், இந்த தேக்க நிலை வரல. பட் இட் கம்ஸ் ஃப்ரம் செல்ஃப் டவுட், எ சட்டில், குவைட் அண்ட் டீஸ்டெபிளைசிங் டவுட். டவுட்டை பத்தி சொல்றாரு, அது ரொம்ப நுட்பமானது. வெளியில ஆர்ப்பாட்டம் இல்லாம ரொம்ப அமைதியா உள்ளுக்குள்ளார வந்து டீஸ்டெபிளைஸ் பண்ணும் நம்முடைய ஒரு நிலையை, நம்மளுடைய திடத்தன்மையை குலைத்து விடக்கூடியது, நிலைகுலைய செய்யக்கூடிய ஒரு சந்தேகம். அந்த செல்ஃப் டவுட் தான் அவங்களுடைய ஸ்டாக்னேஷனுக்கு காரணம். மூணாவது கேஸ் ஸ்டடியை இப்படி சொல்றார். சோ அதனால் சந்தேகம் குறித்து விவாதிப்பது இப்போது அவசியமாகிறது. ஆசை மனோபலத்தை வீழ்த்துகிறது, சோம்பல் ஆற்றலை வீழ்த்துகிறது. ஆனால் சந்தேகமானது மிகவும் அடிப்படையான ஒன்றான உங்களது சுயமாற்றத்தை நீங்களே அடையாளம் காணும் திறனை வீழ்த்துகிறது. அதான் சொல்றார், ஒரு மனுஷனுடைய மனோபலம், அந்த வில் பவரை எது வந்து ஒரு மனிதனுடைய மனோபலத்தை எது வீழ்த்துகிறது? அவனுடைய ஆசை. இப்ப வந்து ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காரு, அவர் வந்து இனிமே நான் வந்து சுகரே தொடமாட்டேன், இனிப்பே தொடமாட்டேன் அப்படின்னு இருக்கிறாரு அப்படின்னா அது மனோபலம். ஒரு ஐஸ்கிரீமை பார்த்தோம்னா அல்லது ஒரு ஸ்வீட்டை பார்த்த உடனே அதை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசையானது அந்த மனோபலத்தை குலைத்து விடுது. அதுபோல எனக்குள்ளார ஆற்றல் இருக்குது, ஆனால் என்னுடைய சோம்பல் என்ன பண்ணுது, அந்த ஆற்றலை செயல்பட விடாமல் முடக்கி வைக்கிறது. சோ ஆற்றலை செயல்படாமல் வைப்பது சோம்பல், மனோபலத்தை செயல்பட விடாமல் தடுப்பது ஆசை. அது போலவே இந்த சந்தேகம் என்ன பண்ணுது, நம்முடைய சுய மாற்றத்தை அடையாளம் கண்டு அங்கீகரித்துக் கொள்கின்ற நம்முடைய திறனை வீழ்த்துகிறது. ஏன்னு கேட்டா சுய மாற்றம் எனக்கே தெரியுது, அது தெரிந்தால் கூட அது உண்மை இல்லை அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது, அதை நானே அங்கீகரிக்காத பொழுது அப்புறம் எனக்கு எப்படி அதுல ஒரு முன்னேற்றம் வரப்போகுது? என்று நான் ஒரு பணக்காரங்கிறத நானே ஒத்துக்கல அப்படின்னா மத்தவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? இங்கதான் ஒரு பிரச்சனையே உருவாகிறது. சந்தேகம் என்னும் சூட்சுமமான விஷம், த சட்டில் பாய்சன் ஆஃப் டவுட். சந்தேகம் என்பது ஆர்வத்தில் இருந்து வேறுபட்டது. ஏனென்றால் ஆர்வமானது கதவுகளை திறக்கிறது, சந்தேகம் அவற்றை மூடிவிட்டு அதன் பிறகு வெளியில் நின்று கொண்டு காற்றோட்டம் இல்லை என புகார் எழுப்புகிறது. சகஜ மார்க்கம் ஞானத்திற்கு வழிவகுக்கின்ற பகுத்தறியும் ஆய்வாகிய விவேகம் மற்றும் உணர்ந்தறிதலை நஞ்சாக்கக்கூடிய அழிவிற்கு காரணமாகிய சந்தேகம், சம்சயா, இவற்றுக்கு இடையே ஒரு தெளிவான கோட்டினை வரைகிறது. எது விவேகம், எது சந்தேகம்? இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கிளியர் கட்டா ஒரு லைனை வந்து சகஜ மார்க்கம் போடுதுங்கிறார். சகஜ மார்க் டிராஸ் எ கேர்ஃபுல் லைன் பிட்வீன் விவேகா அண்ட் சஞ்சயா. விவேகாவா சொல்றாரு, இந்த டிஸ்கிரிமினேட்டிவ் இன்கொயரி தட் லீட்ஸ் டு விஸ்டம், அதுதான் விவேகா. சஞ்சை, த கரோசிவ் டவுட் தட் பாய்சன்ஸ் பர்செப்ஷன். நம்முடைய அந்த காட்சி திறனை, நம்முடைய முன்னேற்றத்தை உள்புறமாக பார்க்கிற அந்த அகக்காட்சி திறனை வந்து அரித்து எடுத்து விடக்கூடிய இதுதான் சந்தேகம். எனக்குள்ளார தோன்றுகின்ற ஒரு விஷயத்தை நானே வந்து அங்கீகரிக்கிறது இல்லை. நான் வந்து தூய்மையா இருக்கிறேன், என்னுடைய இதயம் ஒளிமிக்கதாக இருக்கிறது, என்னுடைய சகோதர சகோதரிகள் என்கிட்ட அன்பாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நானே நம்பாம போறதுதான். இப்ப என்கிட்ட ஒருத்தர் ஒரு பழகுற அபியாசி வந்து ரொம்ப அன்பா இருக்கிறதா என்னுடைய இதயம் சொல்லுது. இது பர்செப்ஷன், ஹார்ட்டோட பர்செப்ஷன், எதுவும் இல்லை. அது வந்து அவரு என்கிட்ட பழகுற விதத்தினாலேயோ அல்லது வந்து எனக்கு நிறைய நல்லது செய்யறதுங்கிறாங்களோ இல்லை. பட் ஹார்ட் டக்குன்னு என்ன ஃபீல் பண்ணுது, ஹீ இஸ் எ லவ்வபிள் பர்சன் அப்படின்னு சொல்லுது. அப்ப டவுட் என்ன சொல்லுது, அப்படிலாம் கிடையாது, அவர் ஒரு காரணம் இல்லாம நம்மள்கிட்ட பழக மாட்டாரு, அவருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது போக போகதான் தெரியும், நம்மளா எதுவும் நினைச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. இதுதான் இந்த பர்செப்ஷனை கரோசிவா பண்ற அந்த பாய்சன். கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும் அது.
யாரு எப்படிப்பட்டவங்க நம்மளோட சேர்ந்து நம்மளுடைய உறவினர்களா இருக்கலாம், நம்மளுடைய நண்பர்களா இருக்கலாம், நம்முடைய கணவனா இருக்கலாம் அல்லது மனைவியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல நம்ம படுற சந்தேகமானது அவங்க மேல நம்ம வச்சிருக்க நன்மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு தின்னுக்கணும். இந்த நன்மதிப்பு எங்கேருந்து வருது? அகக்காட்சியில இருந்து வருது. எப்படிப்பட்டவர் என்னுடைய கணவர், எப்படிப்பட்டவர் என்னுடைய மனைவி, எனக்காக எந்த அளவுக்கு அவங்க ஒரு செல்ஃப்லெஸ்ஸா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு என்னுடைய இதயம் சொல்லும். தட் இஸ் பர்செப்ஷன். எல்லாம் சுயநலம் தான். ஒரு நாளைக்கு இது செய்யலைன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு பாருங்க. அவருக்கு தேவையானதை எடுத்து வைக்கலன்னா அவர் முகம் போற போக்க பாருங்க அப்படின்னு சொல்றது டவுட். டவுட் ஆல்வேஸ் ஒரு பாய்சனா செயல்பட்டு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய அந்த அகக்காட்சியை அரித்து விடுகிறது. அதே விவேகம் எப்படிப்பட்டது? விவேகத்துக்கும் டவுட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. விவேகத்துக்கு டிஸ்கிரிமினேட்டிவ் பவர்ங்கிறார். என்கொயரி தட் லீட்ஸ் டு விஸ்டம். நம்முடைய ஒரு முழுமையான ஒரு அறிவுக்கு இட்டு செல்லுகின்ற, முழுமையான ஒரு புரிதலுக்கு இட்டு செல்லுகின்ற ஒரு விவேகம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் சந்தேகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நடுப்புற சகஜ மார்க்கம் ஒரு கோட்டை வரைகிறது. விவேகம் என்பது ஆக்கப்பூர்வமான ஆய்வு. அப்ப ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறோம், இது ரொம்ப நல்லதுப்பா, இந்த ஒரு மருந்தை கொடுத்து இது ரொம்ப நல்லதுப்பா, அல்லது இந்த பச்சளையை சாப்பிடுங்க இது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் வருது, அப்படி கொடுத்த உடனே அப்படியா கொண்டாங்க கொண்டாங்கன்னு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட முடியாது. நல்லதா? எப்படி நல்லது அப்படின்னு கேட்கறது சந்தேகம் கிடையாது. விவேகா. நல்லதுங்கிறீங்களா? ஏன் நல்லதுங்கிறீங்க? இதை சாப்பிட்டவங்க யாராவது இதுக்கு முன்னாடி இது மாதிரி சொல்லியிருக்காங்களா? இதோட ரிசல்ட் என்ன? இது இது உண்மையா என கேட்டு எப்படி, என்ன, எங்கே, ஏன் என்று தேடுகிறது விவேகம். அது கரெக்ட். ஸோ சந்தேகத்தையும் விவேகத்தையும் குழப்பிக்க கூடாது. எனக்குள்ளார ஒரு ஒரு ஆன்மீக நிலை உருவாக்குது அப்படின்னா அது உருவாகுதா இல்லையா அப்படிங்கிறதோ அல்லது பொய்யின்னோ சொல்லாம இப்படி ஒரு ஆன்மீக நிலை உருவாக்கி இருக்கா, இதே மாதிரி எங்கேயாவது மாஸ்டர் சொல்லியிருக்காரா, இந்த நிலை உருவானதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னுடைய மன அமைப்பு எப்படி இருக்கு, இப்ப இந்த கண்டிஷன் இருக்கிறப்ப நான் எப்படி பேசுறேன் பழகுறேன், இப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த நிலை அந்த நிலையோட கம்பேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா நமக்கு, இப்படின்லாம் தேடினா அது விவேகம். ஆனால் அழிக்கின்ற சந்தேகம் என்ன சொல்லும் என்றால், எனக்கு அந்த திறமை எங்க இருக்கு, நம்மளாலாம் முடியுமா, எனக்கெல்லாம் அது வருமாங்க, நம்மளுக்கு போய் எனக்கு போய் இதயத்துல மாசு இதெல்லாம் ஒரு கற்பனையா இருக்கும் அப்படி என்று தன்னுடைய திறமையை தானே குறைத்து மதிப்பிட்டுக் கொள்வது சந்தேகம். இப்ப இந்த சந்தேகம் தான் என்ன பண்ணுது, நமக்கு கிடைக்கின்ற பரிசுகளை நம்ப மறுக்கிறது. சோ இது ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்தையும் இப்ப சந்தேகம் அப்படிங்கிறத ஒரு இடத்துல செல்ஃப் அல்லது டெஃபென்சிவ் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒண்ணுக்கு ஒரு டெஃபென்சிவ் மெக்கானிசம் நம்மளுடைய உடம்புல இருக்கு, நம்மளுடைய மனசுலயும் இருக்கு. உடம்புல என்ன டெஃபென்சிவ் மெக்கானிசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது உள்ளுக்குள்ளார போனதுனாலும் ஒரு பொருத்தம் இல்லாத பொருள் உள்ள போயிடுச்சுன்னா என்ன பண்ணும், உடனே அதை வாமிட்டா எடுக்கும், இல்லைன்னா வயிற்று போக்கா போயிடும், இல்லைன்னா 2 நாளைக்கு பசிக்கவே பசிக்காது. இது மாதிரி எல்லாம் ஒரு டெஃபென்சிவ் மெக்கானிசத்தை பாடி வச்சிருக்கு. அது மாதிரி மைண்டுக்கும் என்னன்னு கேட்டா, அது அதனுடைய லாஜிக் அண்ட் ரீசனிங் பவருக்கு பதிலா ஒரு விஷயத்த வச்சிருக்கு, அதுதான் சந்தேகம். அதனால எடுத்த உடனே அது எல்லாத்தையும் என்ன பண்ணாது, ஒரு லாஜிக் அண்ட் ரீசனிங் உள்ள ஒரு மைண்டு இமீடியட்டா அக்செப்ட் பண்ணாது. சந்தேகம் என்பது தப்பு கிடையாது. ஆனால் அந்த சந்தேகத்தை வளர விட்டு அது பின்னாடி போறதுக்கு பதிலா அதுல இருந்து வர்ற விவேகம் என்ன அப்படின்னா, அதை ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்து பார்க்கலாம், அவ்வளவுதான். சோ விவேகம் என்பது என்ன அப்படின்னா, என்னுடைய ஆன்மீக நிலைகளை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உள்நிலைகளை, அல்லது நான் அனுபவிக்கின்ற விஷயங்களை, அல்லது நான் உணர்ந்தறிகின்ற விஷயங்களை நான் ஆக்கப்பூர்வமாக ஆய்வு செய்தால் அப்பொழுது என்னுடைய பகுத்தறிவு, என்னுடைய விவேகம் வளர்கிறது. அதே நேரத்துல இந்த நிலை அந்த நிலை கிடையாது, அவர் சொன்னது இது கிடையாது, இது சும்மா, இது ஏமாத்துறது,
இந்த நிலைமை என்னோடது கிடையாது. நானே புத்தகத்துல படிச்சுட்டு அது எனக்கு இருக்கிறதா என்ன நான் ஏமாத்திக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறது அழிக்கின்ற சந்தேகம். ஸோ இங்க அந்த ஆக்கப்பூர்வமான ஆய்வு யார் ஒருத்தங்க தன்னைத்தானே அந்த விஷயங்களை எல்லாம் உள்ளுக்குள்ளார போய் டெஸ்ட் பண்றாங்களோ அது தான் பெற்றுள்ளது உண்மைதான் என்று அதை தெளிவுபடுத்தி வலுப்படுத்துகிறது. மற்றொன்று தன்னுடைய அடையாளம் குறித்து தன்னிடமே கேள்வி கேட்கிறது. இது உனக்கு எப்படி, இது உன்னால எப்படி முடியும், இது நீ என்ன பாபுஜியா, நீ என்ன தாஜியா, உனக்கு எப்படி அது மாதிரி வரும்? ஒருத்தர் கண்ணை மூடின உடனே தியானம் பண்ணிட்டு கொஞ்ச நாள்லயே சுத்துல இருக்கிற எல்லா துகள்களும் தெய்வீக ஆற்றலோட இருக்கிற மாதிரி அவருக்கு உணர்றார். இது சும்மாவா, எங்கேயோ படிச்சது நம்ம அப்படியே நமக்கு கற்பனையா வருதுங்க. இதெல்லாம் நமக்கு எப்படி வரும்? அது நான் சும்மா அந்த கற்பனையில வந்துருச்சுன்னு நினைச்சா அந்த அந்த கிஃப்ட் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மரியாதையே கிடையாது. அதை தானே நம்ப மறுக்கும் பொழுது அது எப்படி வேலை செய்யும்? வேலை செய்யாது. ஏனென்றால் இங்கே சந்தேகம் என்ன பண்ணுகிறது? தன்னுடைய அடையாளம் குறித்து, தன்னுடைய தகுதி குறித்து தானே கேள்வி எழுப்புகிறது. உங்களது தனிப்பட்ட அடையாளம் குறித்து நீங்களே கேள்வி எழுப்ப தொடங்குவது நீங்கள் கண்ணாடி முன் நின்று விவாதம் செய்வதாக ஆகின்றது. கண்ணாடி முன்னாடி நின்று யார்கிட்ட பேச முடியும்? உங்களுடைய பிம்பத்துக்கிட்ட நீங்க பேசுறீங்க. அப்ப நீங்க எது சொன்னாலும் அது கேட்க போகுது. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதே முடிவை தான் அது எடுக்க போகுது. அந்த மாதிரி ஆகிவிடும். அது சந்தேகம் என்பது கண்ணாடி முன் நின்று பேசி முடிவெடுக்கிற மாதிரி. ஆனால் விவேகம் என்பது நாம ஒரு விஷயத்தை உணர்ந்து அந்த விஷயம் உண்மை அப்படின்னு முதல்ல ஒரு ஐடியா வைத்து கொண்டு அதை வேற ஏதோட நான் செக் பண்ணதை இன்னொன்னோட கனெக்ட் பண்ணி ரீசெக் பண்ணி ஆமான்னு ஒத்துக்கிறது. இன்னொன்னு அப்படி ஒண்ணு இருக்க வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் சும்மா நம்மளா நம்மளை ஏமாத்திக்கிறதுன்னு சொல்லி நம்முடைய தகுதியை நாமே குறைத்துக் கொள்வது. பிளவுற்ற இதயம் என்ற அருள் செய்தியில் நம்முள் இருக்கின்ற 2 ஓநாய்கள் பற்றி ஆழ்ந்து சிந்தித்தோம். அதை பத்தி ரொம்பவே நல்லா அழகாவே சொல்லியிருந்தார். ஸோ 2 ஓநாய்கள் நமக்குள்ளார இருக்கு. ஒண்ணு லோயர் செல்ஃப், அது ஆசை, காமம், கோபம், குரோதம் அத மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொன்னு ஹையர் செல்ஃப், அது அன்பு, கருணை அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நிரம்பியதாக இருக்கு. ஒன்று நம்முடைய உயர் இயல்பை குறிக்கிறது, மற்றொன்று கீழ்நிலை தூண்டுதல்களை குறிக்கிறது. நீங்க எதுக்கு ஃபீட் பண்றீங்களோ, எதுக்கு உணவிடுகிறீர்களோ அது இறுதியில் வெற்றி பெறும். இதுதான் நம்ம இந்த உல்ஃப் இது விச் ஒன் யூ ஃபீட் வில் வின் அப்படிங்கிறது தான் நம்ம அதுல பேசணும். ஆனால் சந்தேகம் என்பது அந்த 2 ஓநாய் கதையில 2 ஓநாயுமே கிடையாது. அப்ப மூணாவதா என்ன? சந்தேகம் என்பது அந்த 2 ஓநாய்களுமே இல்லை. ஆனால் அது என்ன பண்ணுது? அந்த 2 ஓநாய்க்கு பின்னாடி நைஸா உட்கார்ந்து கொண்டு அந்த 2 மீதும் கவனம் செலுத்துவதே அர்த்தமற்றது என உங்கள் உள்ளிருந்து கூறுகின்ற ஒரு குரல். லோயர் செல்ஃபாது ஹையர் செல்ஃபாது அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, நீனா எதையாவது உருவாக்கிக்கிட்டு நீனா கற்பனை பண்ணிட்டு உன்னை 2 கூறாலாம் பிரிச்சுக்காத. எங்க லோயர் செல்ஃப்னு ஒண்ணு இருக்கு, எங்க ஹையர் செல்ஃப்னு ஒண்ணு இருக்குன்னு ஒரு குரல் இங்கே இருந்து சொல்லும். அதுதான் அந்த சந்தேகம். 2 ஓநாய்களுக்கும் இடையேயான போராட்டத்திற்கு வெளியில் நின்று கொண்டு அவை 2மே உண்மை அல்ல, அவற்றின் மீது நீங்கள் செலுத்துகின்ற கவனமும் கற்பனையே, மேலும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான முயற்சி முழுவதும் உங்களிடமே நீங்கள் கூறிக்கொள்ளும் ஒரு கதைதான் என்று அது மெல்லிய குரலில் கூறுகிறது. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைய நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம். இப்ப 1944 விஸ்பர்ஸ் எடுத்து பாருங்களேன். பாபுஜி இதெல்லாம் சொல்றாரு. லார்ட் கிருஷ்ணா வந்தாரு, என்கிட்ட பேசினாரு, லாலாஜி என்கிட்ட பேசுறாரு, எல்லாம் சொல்றாரு. அங்க நீங்க நீங்க எடுத்துக்கிட்டு அதுல சொல்ற கருத்தை எடுத்துக்கொண்டு அந்த கண்டிஷன் சரியான்னு பார்த்து அதோட மெர்ஜானீங்கன்னா அது விவேகம். இதெல்லாம் சாத்தியமா? இல்ல ஒருத்தர் ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா, ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டியா தன்னைத்தானே வேற வேறையா கற்பனை பண்ணிக்கிட்டு எழுதுறாரு, ஒருவேளை அவருக்கு மனநோயான்னு நீங்க நினைச்சீங்கன்னா எப்படி தோணும்? இதுதான் பிரச்சனை. இப்படித்தான் அவரை சுற்றி இருந்த அந்த லாலாஜியோட சீடர்கள் அவரை பற்றி முடிவு செய்தார்கள். ஏமாற்றுக்காரர். இது சந்தேகம்.
நம்பி இருந்தால் பாபுஜியினுடைய நிலைமையை முழுசா அவங்களால ஏத்துக்கொண்டு அதுக்குள்ளார வளர்ந்து வந்திருக்க முடியும். ஏன்னா லாலாஜியோட சீடர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த ரெண்டும் இருந்தது. என்ன இருந்தது அப்படின்னா, பிளவுபடாத இதயம் இருந்துச்சு, அந்த தணல் இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு. யாருக்கு சந்தேகம் இருக்குன்னா, மாஸ்டர் கிட்ட இருக்கவங்க எல்லாருக்கும் சந்தேகம். நெருக்கமா போக போக சந்தேகம் வரும். அதுதான் மாஸ்டர் ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றாரு. வெற்றி பெறுபவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆன்மீக நிலையில உயர்றவங்களுக்கு தான் அவங்களுடைய அகங்காரம் அடுத்த நிலைமைக்கு போகும். நான் சொன்னேன் இல்லையா, டெஃபென்சிவ் மெக்கானிசம் அப்படின்னு. உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு எப்படி உடம்பு சில டெஃபென்சிவ் மெக்கானிசத்தெல்லாம் வச்சுக்குதோ, அது மாதிரி ஆன்மாவுக்கு அந்த அகங்காரத்து மேல அடி விழும் அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் பொழுது அது தந்திரமாக ஏற்படுத்துற ஒரு நாடகம் தான் சந்தேகம். ஏன்னா அதை ஒத்துக்குச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய அந்த ஒரு அகங்காரம் அழிய ஆரம்பிச்சு. அகங்காரம் அழியக்கூடாதுங்கிறதுக்காக அகங்காரம் தனக்குத்தானே பண்ணிக்கிற சந்தேகம் தான், தனக்குத்தானே உருவாக்கிக்கிற ஒரு விஷயம்தான் சந்தேகம். ஆன்மீக முன்னேற்றத்திற்கான முயற்சி முழுவதுமே உங்களிடமே நீங்கள் கூறிக்கொள்கின்ற ஒரு கதை என்று அது மெல்லிய குரலில் கூறுகின்றது. இவ்வளவு நாள் நான் இதுல போய் வேஸ்டா உட்கார்ந்து என்ன நானே ஏமாத்திக்கிட்டேன். யாரு இங்க மாறி இருக்கா? யாருமே மாறல. என்ன சுத்தி இருக்கிறவங்க. நானா சும்மா ஏமாத்திக்கிட்டு அவரு மாறிட்டாரு இவரு மாறிட்டாரு. அவர் பாருங்க அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அப்படிதான் இருக்காரு. மேலதான் பாலிஷா இருக்காரு. இவங்க மாறல. இவரு என்ன ஏமாத்திட்டாரு. அவரு சொன்னது பொய்யா இருக்கு. அவரு பாருங்க பிரிசெப்டரா இருக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா அவர் இங்க எதுக்கு தெரியுமா இருக்கிறாரு? தியானத்துக்காக இல்லைங்க, அவரு பிசினஸ் பண்றாருங்க இங்க உள்ள. என்னென்ன எண்ணங்கள்லாம் வருது. அவங்க பாருங்க, அவங்க எதுக்காக இங்க வர்றாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கு. அந்த நெட்வொர்க்கை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக இதுக்குள்ளார இருக்கிறாங்களே ஒழிய அவங்க ஒன்றும் ஆன்மீகத்துக்காக இல்லை. இது என்ன? இது ஒரு விதமான அவங்க மீதான சந்தேகம். சரி, மற்றவங்க மேல இந்த சந்தேகம் வர்றப்ப கூட நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்துடுறது இல்லை. இந்த சந்தேகம் எங்கேருந்து வருதுன்னா நமக்கு நம்ம மேலே சந்தேகம் வரும். நம்ம இங்க மாட்டிக்கிட்டோமோ, மாஸ்டர்னு சொல்லி யாரோ ஒருத்தர் நபருக்கு நம்ம அடிமையாயிட்டு இருக்கோமோ, இது ஒரு விதத்துல தனிநபர் வழிபாடோ அப்படின்னு உள்ளுக்குள்ளார இருந்து ஒரு குரல் திடீர்னு வரும். நீனே ஏமாத்திக்காதப்பா அப்படின்னு. அதனால்தான் சந்தேகம் என்பது ஆசை அல்லது மந்த நிலையை விட மிகவும் சட்டிலானது, நுட்பமானது. அது நேரடியாக உங்களை எதிர்க்காது. ஆனால் அந்த போராட்டத்தை தாங்கி நிற்கும் அடித்தளத்தையே அது அசைச்சு பார்க்கும். அங்கதான் அதனாலதான் சந்தேகம் வாழ்க்கையை உடைச்சு விடுது. மத்ததெல்லாம் என்ன பண்ணும்னா நேருக்கு நேரா போராடும். சந்தேகம் என்ன பண்ணும்? நேருக்கு நேரா எந்த விதமான ஒரு போராட்டத்தையும் வைத்துக் கொள்ளாமல் அடித்தளத்தை சுக்குநூறாக ஆக்கிவிடும். அது எப்படி ஆக்குகிறது? எந்த மாதிரி அந்த சந்தேகம் எப்படி ஒர்க் பண்ணி அந்த பேஸ உடைக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த அடித்தளத்தை எப்படி கட்டமைப்பது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அதனாலதான் இதுக்கு பில்டிங் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற தலைப்பையே தாஜி கொடுத்துருக்காங்க. சந்தேகத்தின் எல்லை எந்த அளவிற்கு ஆழமாக பரவக்கூடியது என்பதை விளக்கும் ஒரு அழகான கருத்து பரிமாற்றம் ஒன்று உள்ளது. பாபுஜி ஆன்மீக அனுபவத்தின் மிகவும் பண்படுத்தப்பட்ட தளமான மைய மண்டலத்தில் நுழைந்த போது உயர்நிலையை அடைந்து விட்டதற்கான எந்த ஒரு சிறப்பான அனுபவத்தையும் அவர் உணரவில்லை. பேரானந்தம், தரிசனம் அல்லது அதிசயக்கத்தக்க உணர்வுகளின் எந்த ஒரு அறிகுறியும் அங்கு இல்லை. விசேஷ அனுபவங்களுக்கு பழக்கப்பட்ட மனதிற்கு அது ஒன்றுமற்றது போல் தோன்றியது. அவர் லாலாஜியிடம், என்னுடைய முந்தைய நாட்கள் இதைவிட சிறப்பாக இருந்தன, இது ஒன்றுமற்றதாக உணரப்படுகிறது என்று கூறினார். அதற்கு லாலாஜி, இந்த உள்நிலையை நான் நீக்கிவிடட்டுமா என எளிமையாக கேட்டார். உடனே பாபுஜி, வேண்டாம் என் பிரபுவே, நீங்கள் அவ்வாறு செய்தால் அதுவே எனது கடைசி மூச்சாக இருக்கும் என பதிலளித்தார். அந்த நிலையில் பாபுஜி அழகையோ ஈர்ப்பையோ அல்லது குறிப்பிடும்படியான எந்தவித மகிழ்ச்சியையோ உணரவில்லை. மேலும் அந்த அனுபவத்தை ஒரு முறை பெற்றவர்கள் அதிலிருந்து வெளியில் வர விரும்புவதில்லை என்பதை நம்மால் காண முடிகிறது. சந்தேகத்தின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டிருக்கும் நிலை இதுதான். ரொம்பவும் அற்புதமான ஒரு விளக்கத்தோட இதை சொல்லியிருக்காரு.
இந்த சந்தேகம் எப்ப எல்லாம் வருது நல்லா பாத்தீங்கன்னா, நான் வந்து ஏதோ ஒண்ணுன்னு நினைச்சிட்டு வர்றேன். நான் நினைக்கிற ஒண்ணா அது இல்லைன்னொன்னே எனக்கு சந்தேகம் வரும். இதுதான் பிரச்சனை. அதாவது என்னன்னா, ஒரு 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 திரும்பி கணவன் மனைவி உதாரணத்தை எடுத்துக்கோமே. என்னுடைய மனைவி வந்து என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டாதான் அவங்க உண்மையானவங்க அப்படின்னு நான் நடந்துக்கிட்டேன். ஆனா அவங்க அவங்களுடைய அந்த ஜென்யூனிட்டியை வேற விதமா காட்டுறாங்க. அது மாதிரிலாம் நடந்துக்கல. ஆனா அது மாதிரி இருக்கிறாங்க. இப்ப எனக்கு என்ன வருதுன்னா, நான் நினைச்ச விதமாக அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் இல்லாததுனால அவங்களுக்கு அந்த குவாலிட்டி இல்லைன்னு நான் முடிவு பண்றேன். இதேதான் கணவர் மேல ஒரு மனைவிக்கும் வருது. அடுத்தது இதே விஷயத்த நீங்க இங்க கொண்டு வரீங்க அப்படின்னா, இது நிறைய பேர் பிரிசெப்டர் ஆகிறவங்க இந்த விஷயத்துக்கு வந்திருப்பாங்க. அதாவது வந்து ஒரு அபியாசிக்கு வந்து பிரிசெப்டர் ஆகிறப்ப வந்து அவங்க எல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த கண்டிஷனே பயங்கரமா இருக்க போது மாஸ்டர் சிட்டிங், ஃபைனல் சிட்டிங் பாருங்க எப்படி இருக்கும். அப்படியே ஒரு பறந்து விரிந்த பூலோக சொர்க்கத்துக்குள்ளார போன மாதிரி இருக்க போது, உடம்பெல்லாம் அப்படியே ஒளிமயமா மாறிட போகுது அப்படின்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஆனா ஃபைனல் சிட்டிங் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது, மண்ணு மாதிரி இருக்கும். என்னங்க ஒண்ணுமே தெரியல அப்படின்ன உடனே ரெண்டு விஷயம் வரும். ஒருவேளை அதாவது வந்து சாதாரண மனிதரா இருந்தால் ஒரு விதமான சந்தேகப்படுவாங்க. என்னன்னு கேட்டா, நமக்குலாம் அந்த பக்குவம் இல்ல போல் இருக்கு, மாஸ்டர் செஞ்சது எதுவுமே நமக்கு தெரியல, நமக்கு ஒன்றும் தகுதி இல்லை போல் இருக்கு, இப்படி ஒரு சந்தேகம் வரும். இது ஒரு விதம். இன்னொரு சந்தேகம், சும்மாச்சுக்கும் சொல்றாங்களோ, அப்படிலாம் உண்மை இல்லை போல் இருக்க, மண்ணு மாதிரி இருக்கு, மாஸ்டர் கொடுத்தாரு சிட்டிங்கிறாங்க, உண்மை வரலையே எனக்கு. இப்படி ரெண்டு விதமாகவும் சந்தேகப்படுவோமே ஒழிய, நாம நம்ம விரும்பின மாதிரியான ஒரு வெளிப்பாடு அங்க இல்ல அப்படின்னா கூட அந்த நிலை உயர்வானதுங்கிறத ஆன்மா உணர்ந்து அப்படியே ஏத்துக்கிறதுக்கு பேர் தான் நம்பிக்கை. இப்ப மைய மண்டலத்துல கொண்டு போய் வைக்க போறாங்கிறாரு. அதுக்கு கீழான நிலைகள்ல இதய மண்டலத்தை தாண்டும் பொழுது மனமண்டலத்துல ஒவ்வொரு புள்ளியிலையும் எவ்வளவு அற்புதமான நிலைகளை எல்லாம் பாபுஜி பார்த்துட்டு வந்திருப்பாரு. இப்ப இதெல்லாம் தாண்டி உன்னை மைய மண்டலத்தை கொண்டு போறேன் இன்னைக்கு உள்ளார என்ட்ரி பண்ணிட்டேன், இன்னைக்கு நீ இது மைய மண்டலத்தில் உன்னை உள்ள வச்சுட்டேங்கிறாரு. ஆனா ஒண்ணுமே இல்லை. இதுதான் பாபு மதன் மோகன்லாலுக்கும் பாபுஜிக்கும் உள்ள வித்தியாசம். எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணுமே புரியல, இப்படியே சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா பாபுஜி சொன்னாரு பாருங்க, அவரும் அதான் சொன்னாரு, ஒன்றுமற்றதாக உணரப்படுகிறது. இதுக்கு முன்னாடி இதுதான் நீங்க இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தீங்களா மாஸ்டர்? ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த நாட்கள்ல நான் அனுபவித்த ஆன்மீக நிலைகள்லாம் ஒப்பிடும் பொழுது இதுல ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். அப்ப ஒண்ணுமே இல்லைன்னா அதை எடுத்துருவோமா, அந்த மாதிரியே இருக்கிறியானா? இல்ல, இதை எடுத்து விட்டால் என்னுடைய அந்த ஜீவிதமே போயிடும். இதுதான் என்னுடைய கடைசி மூச்சாக இருக்கும். அப்ப இங்க பாபுஜி அழகு, அதாவது வந்து அந்த ஒரு தன்னை எந்த மண்டலத்துல எந்த நிலையில கொண்டு வைக்கிறாரோ அது எப்படிப்பட்ட ஒரு உன்னதமானது அப்படின்னு எனக்கு வெளிப்படணும் அப்படின்னோ, இல்ல அதுல ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்னோ, இல்ல அது உள்ளார போனோம்னா அப்படியே பேரானந்த பரவச நிலையில இருக்கணும் அப்படின்னா எதுவுமே வரல அவருக்கு. ஆனால் அந்த மைய மண்டலங்கிற ஒரு விஷயத்த ஃபீல் பண்ண பிறகு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு விருப்பம் இல்லாத ஒரு தன்மை உள்ளுக்குள்ளார வந்து, இப்படி வந்தால்தான் அது வந்து சந்தேகத்தைகளுக்கு எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட இளமை. சோ லவ்லையும் இதுதான். ஒருத்தங்க பக்கத்துல இருக்கிறதுக்கு எதெல்லாம் காரணம் அப்படின்னு நீங்க ஒரு காரணம் வச்சிருப்பீங்க. அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் அவங்க மேல அன்பு இருந்துச்சு அப்படின்னா அது வெறும் ஒரு அட்ராக்ஷன் தான். சோ நீங்க சொல்ற எதுவுமே இல்ல, நெருக்கத்துல போகும் பொழுது இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அவங்க கூடவே சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அது இதை தாண்டிய ஒரு அப்பாற்பட்ட அன்பு அப்படின்னு வைத்துக் கொள்ள வேண்டும். சோ சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட நிலை அப்படிங்கிறது நாம எதிர்பார்க்கிற எந்த ஒன்றும் இல்லாவிட்டாலும் கூட அந்த நிலையிலிருந்து வெளிவர விரும்பாத ஒரு கண்டிஷன். இதை நம்ம மிக சரியாக புரிந்து கொண்டோம்னா அனுபவங்கள் கிடைத்தாலும் கிடைக்காட்டியும் மாஸ்டர் கிட்ட இருக்கிறப்ப நம்ம எதையும் ஃபீல் பண்ண முடிந்தாலும் முடியாட்டியும் நம்மை நாமே சந்தேகப்பட்டு கொள்ள மாட்டோம். ஏன்னா அந்த ஒரு கண்டிஷன்ல இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக உள் மனது
முழுமையாக நம்பிக்கையோடு இருக்க போகிறது. இதை இருப்பிலிருந்து நீக்கிவிட்டால் அது ஜீவிதமற்ற நிலையை போன்றதாகிவிடும் என்னும் அளவிற்கு அது இருப்புடன் பின்னி பிணைந்துள்ளது. ஆன்மா தான் அறிந்த ஒன்றை பற்றி எப்போதுமே வாதிடுவதில்லை. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னா அது உண்மையா பொய்யா, அதை எப்படி நீங்க உண்மைன்னு சொல்றீங்க, அது பொய்யா இருக்கிறதுக்கு ஏன் வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி கேள்விகளே கிடையாது. ஒரு சிவப்பா ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க. சிவப்பா இருந்தா அது இனிப்பாவும் இருக்கலாம், சிவப்பா இருக்கிறது உரப்பாவும் இருக்கலாம் இல்லையா? அப்ப அதை சாப்பிடாத வரைக்கும், அந்த எட்டக்க வச்சு பாக்குற வரைக்கும் இது இனிப்புங்கிறியா காரங்கறியா, அது கலரை வச்சு பாக்குறப்ப அது இனிப்பு தான் நான் சொல்றேன். இல்ல அது பாரு, அதை பாக்குறப்பயே ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்குது, அதை பார்த்தா எப்படி இருக்கு, காரமா இருக்கிற மாதிரிதான் இருக்கு, இப்படி நீங்க பேசிக்கலாம். ஆனா ஒரு முறை சுவைத்து பார்த்து விட்டால் அங்க வாதாடுதல் கிடையாது. ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ். அதுபோல ஆன்மா தான் ஒரு விஷயத்தை அறிந்து விட்டால் அதை பற்றி வாதிடுவது இல்லை. மாஸ்டர்கிட்ட வாங்க. ஒரு முறை ஆன்மா தன்னுடைய தலைவன் இவர்தான் என்பதை உணர்ந்து விட்டால், அதுக்கப்புறம் இவரு மாஸ்டரா, நம்ம அந்த இன்னொரு இயக்கம் சொல்றாங்க, அதுல இருக்கிறவர் ரொம்ப நல்லா பண்றாருன்னு சொல்றாங்களே, அங்க போறவங்க எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிட்டாங்க சார், கண்ணுக்கு முன்னாடியே பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தாங்க இவரோட பெஸ்ட் மாஸ்டர் அப்படின்னும், இல்ல இது மாஸ்டர் நல்லவர் தான், ஆனா பாருங்க இதுல ஒண்ணுமே இல்லைங்க, ஏதோ சொல்றாங்க நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது, இதுல என்ன பண்றது, அதுலலாம் நிறைய சொல்லி தராங்க அப்படின்னு போகிறதோ கிடையாது. இது எப்படின்னா, ஒரு முறை இவர் தான் எனக்குரியவர்னு மனது வரித்த பிறகு, அதுக்கப்புறம் உலகத்தை படைத்த ஹீரோவே வந்தாலும் அவரை நோக்கி மனசு திரும்பாம போகுது இல்லையா, அதுதானே அன்புன்னு சொல்றோம். அது போல யார் பக்கத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப இதமாவும் மென்மையாவும் உணர்றோமோ அவங்கதான் என்னுடைய தலைவரா அப்படிங்கிற ஒரு எண்ணம், திரும்பி இவருதான் எனக்கு மாஸ்டரா அப்படிங்கிற ஒரு எண்ணமே எனக்கு வருவது இல்லை, வாதிடுவது இல்லை. ஏனென்றால் இது ஒருவரது இருப்பின் மையத்தில் சமச்சீரான நிலையை உணர்வது போன்றது. அந்த நிலையில் எந்தவித ஒளிர்வோ அல்லது புலன்களை தூண்டும் உணர்வோ இல்லை. இருப்பினும் அந்த உள்முக சமநிலை அறியப்பட்டவுடன் வாழ்க்கை நிலையானதாகவும் முழுமையானதாகவும் உணரப்படுகிறது. அதை நீக்கி விடுவது சமச்சீரான நிலையை உடைக்கிறது அல்லது குலைத்து விடுகிறது. அதனால் அது அந்த நபரையும் நிலைகுலைய செய்கிறது. அதனாலதான் ஒரு மாஸ்டரை கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஒன்னும் அவர்கிட்ட போய் பேசி பழகி அவருடைய புத்திசாலித்தனம் அதெல்லாம் ஆராய்வதற்கு பதிலாக பக்கத்துல போய் இருங்க. அது உங்கள்கிட்ட ஒரு சமச்சீரான நிலையை உணரச் செய்வதை பார்த்து விட்டால் ஆன்மா என்ன பண்ணிடும், இவர்தான் என்னுடைய மாஸ்டர் என்பதை உணர்ந்து கொள்ளும். அது ஒரு முறை உணர்ந்து கொண்ட பிறகு யார் மாஸ்டர்ங்கிற போராட்டமோ அதை நீங்க உறுதி செய்து கொள்ள வேண்டிய அவசியமோ ஏற்படுவதே இல்லை. அதுக்கு பதிலாக அவர் எழுதின புத்தகத்தெல்லாம் படிச்சு கோர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இவர் இது சொல்லியிருக்காரு, இவர் இதை சொல்லியிருக்காரு, இவர் சொன்னது அதை விட எப்படி பெட்டரா இருக்க முடியும், எந்த விதத்துல இவரை பெட்டர்னு சொல்றீங்க, இப்படின்லாம் கேள்வி கேட்டு இந்த கேள்வி மூலமாக ஒருத்தர் ஜாயின் பண்றது கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த மாதிரி எந்த விதமான ஒண்ணும் இல்ல, நான் போய் உட்காடுறேன்ப்பா மாஸ்டர்கிட்ட உட்கார்ந்தோன்னா அப்படி பளிச்சுன்னு மின்னல் அடிக்கணுமா எனக்கு உள்ளுக்குள்ளார, அப்படின்னா தான் நான் ஒத்துக்குவேன். அந்த மாதிரியோ அல்லது ஒரு பெரிய பிரைட்டா ஒரு முகமே ஜெகஜோதியா இருந்ததுங்க அதனால வந்தேன் அப்படின்னோ எதுவுமே வரல. மாஸ்டர் மாஸ்டர்னு சொல்றாங்க, நானும் போறேன், போய் உட்கார்ந்துருக்கேன், அவர் சாதாரண மனுஷனா தான் தெரியுறாரு, வேற ஒண்ணுமே தெரியல எனக்கு. ஆனால் அந்த மாதிரி இருந்தாலும் அதன் பிறகு அவர்கிட்ட இருந்து எழுந்திருச்சு திரும்பி வரும் பொழுது ஏதோ ஒன்றை இழந்தது மாதிரி ஒரு உணர்வு வருது அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, அவர் தான் உங்களுடைய மாஸ்டர். தாஜியினுடைய முதல் பிரதம் விசிட் அப்படின்னு ஒரு வீடியோ பாப்பீங்க நீங்க. இப்ப அவர் முறை பாபுஜியை பார்க்க போகும்பொழுது பாபுஜியோட எதுவுமே பேசல, போனாரு, நாள் பார்த்தாரு, எல்லாரும் சிட்டிங் உட்கார்ந்தாங்க, அவரும் சிட்டிங் உட்கார்ந்தாரு, 2வது நாள் ஒரு சிட்டிங் உட்கார்ந்தாங்க, 3வது நாள் பாபுஜியை பார்க்க முடியல, கடைசியில கிளம்புறப்ப ஒரு எட்டக்கையே நின்று பிரசாதம் கொடுத்து ஆஃபர் வாங்கிட்டு கிளம்பிடுறாரு.
பட் அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் ஆரம்பிச்சு ஷாஜகான்பூர்ல இருந்து ஆரம்பிச்சு டெல்லி போற வரைக்கும் அவர் விடாம அழுதுகிட்டே இருந்ததா சொல்றார். அவருடைய கண்கள்ல தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்தது அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப அது என்ன வந்தது, என்ன நடந்துச்சு? அங்க ஒரு உள்முக சமநிலையை ஆன்மா அவர் பக்கத்துல உணர்ந்துருச்சு. அந்த சமநிலை உணர்ந்தவுடன் வாழ்க்கை நிலையானதாகவும் முழுமையானதாகவும் உணரப்பட்டது. அதுல இருந்து விடுபடுறதை விரும்பாம இதயம் கரைஞ்சி அழுக வர ஆரம்பிச்சது. அப்படியா? அப்படின்னா தாஜிக்கு வந்த மாதிரி எனக்கெல்லாம் வரலையே. ஒரு நாள் கூட மாஸ்டரை பார்த்துட்டு திரும்பி வர்றப்ப இது மாதிரிலாம் சார் நம்மளுக்கு அழுக வந்திருக்காது, ஏக்கமா வந்திருக்கும், இன்னும் 2 நாள் அங்கேயே இருந்திருக்கலாம்னு தோணிருக்கும். இல்லைன்னா இங்க வந்த பிறகு ஐயோ அங்க இருந்தப்ப எப்படி இருந்துச்சு அது மாதிரி இல்லையே இங்கன்னு தோணிருக்கும். இது எல்லாமே ஒரு வெளிப்பாடு தான். எல்லாருக்குமே கண்ணுல தண்ணி தான் கொட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த வெளிப்பாட்டை அதனோடு இணைக்கிறதுக்கு நமக்கு சந்தேகம் இல்லாத ஒரு தன்மை வேண்டும். அடுத்தது உறுதியான நம்பிக்கையின் கட்டமைப்பு. இதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம படிச்சதுல அப்படின்னு பார்த்தா, சந்தேகம் அப்படிங்கிறது நம்மக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த 2 விஷயமும் கிடையாது. ஹையர் செல்ஃப், லோயர் செல்ஃப், அதோடைய போராட்டம்லாம் கிடையாது. அதை தாண்டி உள்ளுக்குள்ளார இருந்துட்டு டோட்டலா நீ செய்யற எல்லா முயற்சியுமே வெறும் கற்பனை தான். இது 2மே ஒன்றும் இந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் நீனா உருவாக்கிட்டு நீனா கற்பனை பண்ணிட்டு நீனாவே தியானம்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கப்பா அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவதாக நினைத்து கொண்டு உள்ளுக்குள்ளார்ந்து வரக்கூடிய ஒரு மென்மையான குரல். அது என்ன பண்ணும்? நீங்கள் பெற்ற அனுபவத்தை எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லும். கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன பண்ணும்? நீங்க எந்த இடத்துல நின்று உங்களுடைய லோயர் செல்ஃபுக்கும் ஹையர் செல்ஃபுக்கும் நடுப்புற இருக்கிற போராட்டத்தை எதிர்கொண்டு வெற்றி பெற முயற்சி செய்யறீங்களோ, அந்த போராட்டத்துல லோயர் செல்ஃபுக்கோ ஹையர் செல்ஃபுக்கோ சப்போர்ட் பண்ணாது. நீங்க எந்த மேடையில நின்று சண்டை போட்டுட்டீங்களோ அந்த மேடையவே உடைச்சு விட்டுரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூட்சுமமான விஷயமா இருக்கிறது சந்தேகம். ஸோ சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட நிலை என்பது நீங்கள் உங்களுக்குள்ளார ஒரு சமச்சீரான நிலையை உணர்வதன் மூலமாகத்தான் வருகின்றது அப்படின்னு சொல்லி பாபுஜியோடைய அந்த ஒரு வாழ்க்கையில நடந்த ஒரு ஆன்மீக நிகழ்வு, மைய மண்டலத்துக்குள்ளார அவர் என்றானப்ப சொன்ன அந்த ஆன்மீக நிகழ்வு சொன்னாரு. இந்த இடம் பேசுற இடம் அல்ல. இந்த இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, லாலாஜி பாபுஜிக்கு மைய மண்டலத்தினுடைய அந்த ஒரு அனுபவத்தை கொடுத்த இடம். அதை மீண்டும் மீண்டும் படிச்சுட்டு தியானம் பண்ணி பாருங்க. அப்ப அந்த ஒரு அப்ப என்ன லாலாஜி சொன்னாரு, என்ன பாபுஜி ஃபீல் பண்ணாருங்கிறத அவருடைய அருள் இருந்தா நாமளும் ஃபீல் பண்ண முடியும். நாளைக்கு எப்படி அந்த உறுதியான கட்டமைப்பை ஏற்படுத்துறதுங்கிற விஷயத்த இப்ப நம்ம காலை நேர தியானத்துக்கு சொல்லுவோம்.